இது ப்ரிலிம்ஸ் பசிலில் கிளாஸ் நம்பர் 3. இந்த கிளாஸஸ்லாம் இந்த பிளேலிஸ்ட்டில் தான் இருக்கும். இதில் நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, எப்படி க்ளூவை ஸ்மார்ட்டாக எடுக்கிறது, டைம் எப்படி சேவ் பண்ணுறதுன்னு கற்றுக்குறோம். இதே மாதிரி ப்ரிலிம்ஸ் பசில் வந்து இன்னொரு பிளேலிஸ்ட் இருக்குது. இது வந்து ரொம்ப பிகினருக்காண்டி, எனக்கு வந்து பசில்னாலே என்னன்னு தெரியாதவங்களுக்காண்டி எல்லா டைப் ஆஃப் பசிலுமே இந்த இதில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கு. சரிங்களா? இன்றைக்கி நம்ம 3வது கிளாஸ் பார்க்கலாம். இதான் இன்றைக்கி பார்க்க போகிற சம்மு. எப்பயும் போல் நோட்டில் என்ன கற்றுக்குறீங்களோ அதை மட்டும் எழுதிக்கோங்க. கொஸ்டின் அண்ட் ஆன்சர்லாம் எழுதி வைக்க வேணாம். இது வரைக்கும் 3 விஷயம் கற்றுருக்கோம். இன்றைக்கி வந்து 4 அப்புறம் 5வது விஷயத்தை பார்க்கலாம். 5 ஃப்ரெண்ட்ஸ்: ரேகா, நேஹா, லத்திகா, உஷா அண்டு சரிதா. சரியா? இப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சிருச்சு? எனக்கு ஒரே பேரில் யாருமே இல்லை. அப்போ நான் அவங்களோட ஃபஸ்ட்டு லெட்டரை மட்டும் நான் எடுத்துக்கிட்டால் போதும்னு தெரிஞ்சிருச்சா? அப்போ இதை எழுதி வச்சுக்கோங்க. ஒரே பேரில் யாருமே இல்லாட்டினா, அதாவது ரேகான்ற மாதிரி இன்னும் ராணி அந்த மாதிரி யாருமே இல்லாட்டினா, ஃபஸ்ட்டு லெட்டரை வந்து நான் வந்து பசிலில் எடுத்து எழுதுனா போதும். சரி, அடுத்து ஈச் ஹேஸ் டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் அமாங் சிங்கிங், டான்ஸிங், ரைட்டிங், ரீடிங் அண்ட் ட்ராயிங். இப்போ இதில் பாருங்கள், டான்ஸிங்கும் ட்ராயிங்கும் இருக்குது. அப்போ நான் டியை காமனாக எடுக்க முடியாது. சரி, அப்போ 2 லெட்டராக எடுத்துக்கிடலாம். சரியா? நெக்ஸ்ட்டு 1 day a week ஃப்ரம் மண்டே டு ஃப்ரைடே. சரியா? மண்டே டு ஃப்ரைடேலேருந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஃபார்மேட் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு க்ளூ எப்படி எழுதுன்னு பார்க்கலாம். இப்படி வீக்ஸ் வச்சு கொடுத்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த வீக்கை தான் எழுதணும். மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டேக்கு மட்டும் டிஹெச் போட்டுக்கோங்க. ஃப்ரைடே. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ க்ளூ எழுதலாம். சரிதா டஸ் நாட் ஹாவ் அ கிளாஸ் ஆஃப் ரீடிங். சரியா? சரிதா டஸ் நாட் ஹாவ் அ கிளாஸ் ஆஃப் ரீடிங். இப்போ இங்கிட்ட எழுதுங்க, ரீடிங். சரியா? யார்? சரிதா கிடையாது. வெறும் எஸ்ன்னு போட்டால் நம்ம என்னது? பேர். 2 எழுத்து போட்டோம்னா அவங்க எழுதின கிளாஸு. சரியா? அண்ட் டஸ் நாட் ஹாவ் கிளாஸ் ஆன் டியூஸ்டே. சரியா? சரிதா டியூஸ்டே கிளாஸுக்கு போகல. நான் என்ன சொல்லியிருக்கேன்? இங்கிட்டு எழுதுறதெல்லாம் பாசிட்டிவ். சரியா? இங்கிட்டு எழுதுறதெல்லாம் நெகட்டிவ். இப்போ டியூஸ்டேயில் சரிதா போகல. அப்போ இந்த சைடு சரிதா வரமாட்டாங்கன்னு நமக்கு தெரியணும். ஓகேவா? நேஹா ஹேஸ் எ கிளாஸ் ஆஃப் ட்ராயிங். அப்போ நேஹா ட்ராயிங் கிளாஸ்க்கு போயிருக்கா. எழுதிக்கோங்க, நேஹா ஈக்குவல் டு ட்ராயிங். அண்ட் டஸ் நாட் ஹாவ் ஆன் மண்டே. அப்போ நேஹா ட்ராயிங் கிளாஸ் போயிருக்கா, ஆனால் நேஹா மண்டே போகலை. சரியா? ஆர் டியூஸ்டே. அப்போ நேஹா மண்டேவும் கிடையாது, நேஹா டியூஸ்டேவும் கிடையாது. நீட்டாக எழுதிக்கிறோம். நீங்கள் கசகசன்னு எழுதக்கூடாது. இங்கே வெனஸ்டேக்கு போயிடக்கூடாது. கரெக்டாக டியூஸ்டேக்கு தான் போகணும். த கிளாஸ் ஆஃப் சிங்கிங் இஸ் டன் ஆன் தேர்ஸ்டே. அப்போ தேர்ஸ்டேயில் வந்து சிங்கிங். டைரக்ட் க்ளூ வந்துருச்சா? டைரக்ட் க்ளூ வந்ததை டைரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. நான் இந்த இடத்துல நேம் ஃபில் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு கமா விட்டுட்டு இங்கே என்ன வந்துச்சு? தேர்ஸ்டேயில் சிங்கிங் நடந்திருக்கு. சரியா? நெக்ஸ்ட்டு லத்திகா டஸ் ஹர் கிளாஸ் விச் இஸ் நாட் ரீடிங் ஆன் வெனஸ்டே. சரியா? லத்திகா அவளோட கிளாஸுக்கு போயிருக்கா வெனஸ்டே அப்போ, ஆனால் அந்த கிளாஸு ரீடிங் கிடையாது. அப்போ என்ன தெரிஞ்சிச்சு? லத்திகா வெனஸ்டே கிளாஸுக்கு போயிருக்கா, ஆனால் லத்திகா போன கிளாஸு ரீடிங் கிடையாது. புரிஞ்சுதா அந்த க்ளூ? நெக்ஸ்ட் த கிளாஸ் ஆஃப் ரைட்டிங் இஸ் டன் ஆன் மண்டே. டைரக்ட் க்ளூவா? மண்டேல என்ன நடந்திருக்கு? ரைட்டிங் நடந்திருக்கு. நெக்ஸ்ட்டு அண்ட் நாட் பை உஷா. அப்போ மண்டேல ரைட்டிங் நடந்திருக்கு. த கிளாஸ் ஆஃப் ரைட்டிங் இஸ் டன் ஆன் மண்டே அண்ட் அந்த ரைட்டிங் கிளாஸு உஷாவால் நடக்கலை. உஷா இன்ட்டு ரைட்டிங். ரேகா டஸ் ஹர் கிளாஸ் ஆன் மண்டே. டைரெக்டாக கொடுத்துட்டாங்களா? மண்டேல யார் கிளாஸுக்கு போனது? ரேகா. சரியா? இப்போ நம்ம க்ளூவெல்லாம் ஃபில் பண்ணணுமா? ஃபஸ்ட்டு என்ன சொல்லி கொடுத்தேன்? எது நிறையா இருக்குதுன்னு பார்க்கணும். அடுத்து எதை மெர்ஜ் பண்ண முடியுதுன்னு பார்க்கணும். அப்படி மெர்ஜ் பண்ண முடிஞ்சாலும் எது பாசிபிலிட்டி கம்மியாக வருதுன்னு பார்க்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே வாங்க. எனக்கு எங்கே நிறையா இருக்குது? இங்கே ஒரு ரீடிங் இருக்குது, இங்கே ஒரு ரீடிங் இருக்குது. இது நேஹா ட்ராயிங் போயிருக்கா, உஷா வந்து ரைட்டிங் போகலை. சரியா? இப்போ எனக்கு இந்த க்ளூ வந்து இங்கேயே கேன்சல் ஆயிடுச்சு. ஏன்னா ரைட்டிங் வந்து ரேகா போயாச்சு. அப்போ இந்த க்ளூவே முடிஞ்சு போச்சா? நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள்,
இங்கே என்ன பற்றி பேசியிருக்கோம், இங்கே என்ன பற்றி பேசியிருக்கோம், இங்கே என்ன பற்றி பேசியிருக்கோம். சரி, அந்த எண்ணை வச்சு என்ன பண்ண முடியும்? இங்கே எண் வராது ஆப்வியஸாக, இங்கே எண் வராது. ஓகே, இப்போ என்னால் இங்கே எண் போட முடியுமா? எண் போட முடிஞ்ச எனக்கு ரெண்டே இடம் இதுவும் இதுவும் தான். இங்கே எண் போடலாமா? எண் வந்து அப்போ சிங்கிங் ஆயிரும். அப்போ எண் எங்கே வரப்போகிறான்? எண் இங்கே, எண் போன கிளாஸு ட்ராயிங். புரிஞ்சுதா எண் எப்படி போட்டோம் அப்படின்னு? நெக்ஸ்ட்டு எஸ்ஸு ரீடிங் கிடையாது. அடுத்து எஸ்ஸு டியூஸ்டே வரமாட்டான். இப்போ எனக்கு 2 இடம் எம்டியாக கிடக்கு. சரியா? இந்த சைடு இங்கிட்டு 2 இடம் இருக்குது. இந்த இடத்துல என்னால் எஸ் போட முடியாது. அப்போ எஸ் எங்கே வரப்போகுது? கண்டிப்பாக எஸ்ஸு இங்கே தான் வரப்போகுது. ஓகேவா? இந்த எஸ் எதுக்கு போயிடுச்சு? சிங்கிங்க்கு போயிடுச்சு. அப்போ ரீடிங் கிடையாதுல. இதையும் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு எல் இன்ட்டு ரீடிங். சரியா? எல்லுன்ற ஆள் ரீடிங் கிடையாது. அப்போ எல் இங்கே போட்டேன், ரீடிங் என்னால் எங்கே போட முடியாது. அப்போ எங்கே தான் போட முடியும்? இங்கே மட்டும்தான் எனக்கு இடம் இருக்குது. அப்போ ரீடிங்கை நான் இங்கே போட்டுட்டேன். அவ்வளோதான், எனக்கு எல்லா க்ளூவுமே முடிஞ்சிருச்சா? இப்போ வாங்க, நம்ம யாரை இன்னும் ஃபில் பண்ணலை? ரேகா ஃபில் ஆயிருச்சா? நேகா, லத்திகா, உஷா, சரிதா. ரேகா, நேகா, லத்திகா, உஷா. யூ தானே இன்னும் ஃபில் பண்ணலை. அப்போ யூ வந்து இங்கே வந்துடும். நெக்ஸ்ட்டு கிளாஸஸில் எந்தெந்த கிளாஸ் போல்? ரைட்டிங், ரீடிங் ஃபில் ஆயிடுச்சு, சிங்கிங், ட்ராயிங் ஃபில் ஆயிடுச்சு. சிங்கிங், ரைட்டிங், ரீடிங், ட்ராயிங். டான்ஸிங் தான் ஃபில் ஆகலை. அப்போ டான்ஸிங் இங்கே. லத்திகா போன கிளாஸு டான்ஸிங். புரிஞ்சுதா? இப்போ இந்த வீடியோலேருந்து என்ன கற்றுக்கிட்டோம்? வீக்ஸில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ஃபார்மெட்டை இதை வச்சு ஸ்டார்ட் பண்ணால் தான் நம்மளால் வரும். நான் பேரை வச்சோ இதை வச்சோ ஸ்டார்ட் பண்ணேன்னா வராது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு க்ளூவை கேன்சல் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். நம்ம க்ளூவை அப்ளை பண்ணாமலே அது கேன்சல் ஆகுதான்னு பார்க்கணும். அப்ளை பண்ணாமலே கேன்சல் ஆகுதான்னு பார்க்கணும். இதெல்லாம் நீங்கள் நீட்டாக எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஒரே நேமில் யாருமே இல்லாட்டினா ஃபஸ்ட்டு லெட்டரை எடுத்துக்கலாம். சரியா? அதான் இந்த 3 விஷயம் இதிலேருந்து கற்றுக்கிட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் இதுக்கு முன்னாடி கிளாஸஸ்லாம் இருக்கும். கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் ஃப்ரைடே வரும்.